ஐட்டம்ஸ் தான். ஸோ ஹாய் ஃபார்ம்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்ம் டாக். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, ஸோ நாங்கள் 2 பேரும் செம்ம க்யூட்டாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்குமே வந்துட்டு பாப்பாவோட காது குத்தோட ஃபங்க்ஷன் தான். போன டைம் பார்த்திங்கன்னா நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன் மட்டும் கூப்பிட்டு கொடுத்துறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹனியை வந்துட்டு நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், ஸோ ஃபேன் செமையாக இருக்குல்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே டெக்கரேட் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா வந்துட்டு பாப்பா இந்த காரில் தான் வந்தான்னு சொல்லிட்டு ஸோ டெக்கரேட்லாம் பண்ணியாச்சு. ஸோ அழகாக ரெடி ஆகிட்டோம் இல்லையா. அங்கே தான் வந்துட்டு மண்டபம். அதுதான் பார்த்திங்கன்னா உள்ளே தான் மண்டபம். இப்போ பார்த்திங்கன்னா வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நாங்களே போகல, வாங்க போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் பண்ணிங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. புதினா அப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸ் தான். ஸோ நம்ம லெமன் ஜூஸ் குடிச்சிக்கலாம். ஒரு 2 லெமன் ஜூஸ். நல்லா குளுன்னு இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் வாங்க குளிக்கலாம். ஸோ ஃபேன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஜூஸ் குடிச்சாச்சு. இப்போ பாருங்க மண்டபத்தை பாருங்க. ஸோ செமையாக இருக்குது, சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 12 தான் ஆச்சு. இந்த மேலே தான் வந்துட்டு ஆளுங்கள்லாம் வருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு போய் அங்கே உட்கார போகிறோம். அந்த காது குட்டி பொண்ணை வந்துட்டு நான் இப்போ உள்ளே போய் காட்டுறேன். ஸோ அவள் வந்துட்டு உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கா. ஸோ வாங்க போய் பார்ப்போம். என்னன்னு தெரியல. ஸோ எங்களோட லிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது இது ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா வந்துட்டு ஜூம் பண்ணுறியா, வெளியே ஜூம் பாரியா, அவங்க அக்காவை ஜூம் பண்ணுறான். திவ்யா வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறான். வளைச்ச கொஞ்சம் பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்துருக்கிறதுனால இன்னைக்கு அவளை வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறேன். நாங்களாம் சும்மா உட்காந்து வேடிக்கை. என்னப்பா பண்ணுறது, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பழமொழி இல்லை. என்ன பண்ணுறது, அவங்க சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறோம். எங்கே இருக்கா எவ்வளோதான் மேடம் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியும். மேடம் இன்னும் ரெடியாக இருந்தாங்க, இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்காக காமிக்கிறோம். அவங்க தான் மெயின் ஃபங்க்ஷன். மேடம் வராங்க. என்ன மேடம் ஃபோட்டோ எடுப்பீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா போயிட்டுருந்தேன். அவங்களே வந்து வாங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ சூப்பரான ஒரு பிக் எடுத்தாச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஆமாம், நிறைய பிக் எடுத்தாங்க. ஸோ ஃபேம்ஸ், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வ்ளாக் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகும்போது. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபேம்ஸ் வாங்க. வந்து பிரியாணி சாப்பிட்டு ஃபுல் வீடியோவும் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு சரி ஃபேம்ஸ் வாங்க போய் பாப்பாவை தேடுங்க. ஃபஸ்ட்டு வெங்க இருக்கான்னு தெரியல, வாங்க போய் தேடுங்க. ஸோ ஃபேம்ஸ் ஃபங்க்ஷன் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ டைம் 1:30 ஆயிடுச்சு. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு சாப்பிட போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது சீமா சார் வேலையெல்லாம் செய்கிறாரு.
போனஸ் வேறு கொடுக்குறாங்க. வாங்க யாயோ. ஸோ ஃபேம்ஸ் கொஞ்ச நேரம் அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். டாடா. A few moments later. ஸோ ஹாய். ஸோ கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2:30 ஆயிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷன் செம்மையாக போயிருக்கு, செம்ம வைப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபேம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த உள்ளே போய் சாப்பிட்ற இடத்த காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா இதுதான் வந்துட்டு டிஃபன் ஹாலு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கனு அந்த மாதிரி தான், எல்லாம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கம்மியாயிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை. ஸோ ஃபேம்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் முய் எழுதிட்டு இருக்காங்க. சங்கமித்ரா ஃபோன் பார்த்துட்ருக்கான். ஸோ பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா எல்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடி முடிச்சு கால் கையெல்லாம் வலி. ஸோ அதனால் எல்லாம் உட்காந்தாச்சு. ஃபேம்ஸ் அதெல்லாம் பிரியாணி எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டோம். சங்ஸ் ஹவு பிரியாணி? ஆ சரி. அப்புறம் வந்துட்டு இறங்கல, இன்னொரு ரவுண்டு ஃபயர் ஃபுல்லாக இருக்கா? சரி. அப்புறம் என்ன ஜுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போவே வந்துட்டு கசகசாயிடுச்சு, எல்லாம் கழட்டி ஸோ ஃபேம்ஸ் அவ்வளோதான். ஃபேம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வெட்ட போகிறோம். ஸோ மேடம் ரொம்ப 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 டயர்டாயிட்டா. அங்கே பாருங்கள் ரொம்ப இதாக இருக்கா. அப்படியே வேறு ட்ரெஸ்ஸு, இந்த வேறு ட்ரெஸ்ஸு. ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப வேர்க்குதுன்னு சொல்லிவிட்டு அதை கழட்டிட்டான். ஸோ நிறைய நாள் அவளுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸு, அவளுக்கு தான் ஓவர் டயர்டு. எல்லாருக்கும் போஸ் கொடுத்து கொடுத்து ஃபோட்டோக்கு ஒரு ஃபோட்டோ தான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவளை சமாதானப்படுத்தி எடுக்கிறக்குள்ள அவ்வளோதான். சரி ஓகே ஃபேம்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக சூப்பராக போயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே இப்போது வந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப ரெடியாக ஆயிடுச்சு. அவ்வளோ முடிஞ்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃபேம்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா.